எஸ், பிக் பாஸ் சீசன் 9. ஸோ சண்டே எபிசோடில் நம்ம வழக்கம் போல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆதிரியை தான் எலிமினேட் ஆனாங்க. ஸோ அவங்க எலிமினேட் ஆன உடனே சில வார்த்தைகள் விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்னமோ ஆடியன்ஸ்க்கு சரியாகவே தெரில, டிசர்விங் இல்லாதவங்களாம் உள்ளே இருக்காங்க, நான் டிசர்விங், நான் உள்ளே இருக்கிறவங்க, நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. எதுக்கு அந்த பேச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. விஜய் சேதுபதி கம்முன்னு போமா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாரு. ஸோ சண்டே எபிசோடில் என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கன்னியோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து பயங்கரமாக அடிச்சு விட்டார். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறீங்க, என்னது எஃப்ஜே, அப்புறமா சபரி, ஸோ அந்த கேங்குக்கெல்லாம் நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுறீங்கன்றதை எல்லாரையும் கேட்டு தெளிவாக செஞ்சு விட்டாரு. அதே மாதிரி அந்த இஷ்யூ, அதாவது கமருதீன் வந்து வர வர ரொம்ப அடமெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாரு. இது என்ன ப்ராட்டப் என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை வர்றாரு. ரொம்ப தப்பான விஷயம். துஷார் வந்து சின்ன பையனாக இருந்தாலுமே அவன் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி வாட்டர்மெலன் கூட ஒரு சண்டைனோ வாட்டர்மெலன் எழுந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். இவர் அப்படியே திருப்பி விட்டார். அந்த சுபிக்ஷா பேசினதும் பேசாததே பேசின மாதிரி திருப்பி விட்டாரு கமருதீன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. ரொம்ப குப்பையாக போகுது பிக் பாஸ், அந்த அளவுக்கு இருக்கு உங்ககிட்ட குப்பை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக இது பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சாரே யூடியூப்ல செஞ்சு விட்டதுனால பயங்கரமாக திட்டி விட்டாரா என்னன்னு தெரியல. பயங்கரமாக எல்லாத்தையும் கேட்டார். நேற்று ஒரு எபிசோடில் சொன்னார், முக்கியமான விஷயம் அது என்னன்னா, குழந்தைங்களை வச்சு இந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியல அப்படின்னு மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அது செம்மையாக கன்வே பண்ணார் உள்ள. நீங்கள் எல்லாருமே குழந்தைங்க பார்க்குற மாதிரி பண்ண மாட்டீங்கன்றதை இன்டெரக்டாக சூப்பராக சொன்னார். அதே மாதிரி நிறைய விஷயங்களை மேலோட்டமாக சொன்னாங்க. இவங்க தான் இன்டெப்த்தாக உள்ளே போய் அசிங்கப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வீக்கெண்ட் எபிசோடு ஓரளவுக்கு ஹாப்பி. ஆதிரி போனதும் ஹாப்பி தான். ஏன்னா ஒருத்தர் பின்னாடியே போகிறது வந்து அது ஒரு கேம், ஒரு ஆளோட என்ன சொல்கிறது, ஒரு பிளேஸை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சூப்பராக போச்சு வீக்கெண்ட் எபிசோடு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, மண்டேக்கு அப்புறம் என்ன ஃபன்னு, என்ன சண்டை, யார் கேப்டன் ஆகிறாங்கன்றதை போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன்.